அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி தேர்வு வடிவில் இந்திய அரசியலமைப்பு எப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சில முக்கியமான கொஸ்டின்ஸை இப்போ கொடுத்துருக்கேன். அதை நல்லா படிச்சுக்கங்க, சரிங்களா? ஸோ தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கான். அது மத்திய புலனாய்வுத்துறை 1963 இது கரெக்டு. ஏன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிட்டி, மத்திய புலனாய்வு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் CBIன்னு சொல்லுவாங்க. ஸோ 1963 தான் இந்தியாவில் உருவாக்குறாங்க. ஊழல் தடுப்பு சட்டம் சந்தான கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் ஊழல் தடுப்பு சட்டம் அதை கொண்டு வருவாங்க. 1988 கொண்டு வருவாங்க. ஸோ மத்திய கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிட்டி 1964 கொண்டு வருவாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது. அதே போல் லோக்பால் லோக் ஆயுக்தா 2015 கொடுத்துருக்கான். இது தப்பு, சரிங்களா? ஏன்னா லோக்பால் லோக் ஆயுக்தா பார்த்திங்கன்னா 2013 உருவாக்கியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்னா பார்த்திங்கன்னா ஓம்புட்ஸ்மன்னு சொல்லுவாங்க. ஸ்வீடனில் பார்த்திங்கன்னா அதை 1809 கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஸ்வீடனில் 1809 அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே 1809 ஸ்வீடனில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த லோக்பால் லோக் அது பேர் ஓம்புட்ஸ்மன் சொல்லுவாங்க. இந்தியாவில் லோக்பால் லோக் ஆயுக்தா அது 1963 LM சிங்வி தான் அந்த வார்த்தையை காயின் பண்ணுவார். லோக்பால் லோக் ஆயுக்தான்னு காயின் பண்ணுறது 1963 LM சிங்வி காயின் பண்ணுவார், சரிங்களா? இந்த லோக்பால் அப்படின்னா மக்கள் பாதுகாவலர்னு பொருள். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா அதே போல் இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ லோக்பால் லோக் ஆயுக்தா இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1970 ஒடிசா அந்த ஸ்டேட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அதாவது ஒரு சட்டம் இப்போ லோக்பால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லோக் ஆயுக்தா சட்டன்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது ஸ்டேட் ஃபுல்லாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த சட்டத்தை டிக்ளேர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒடிசா ஸ்டேட்டில் தான் 1970 பார்த்திங்கன்னா இதை சட்டத்தை ஏற்றுக்குவாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தும் 1983. ரொம்ப முக்கியமான கேள்வி. லோக் ஆயுக்தா சட்டம் ஃபஸ்ட்டு எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஒடிசா 1970. நடைமுறைப்படுத்தப்பட்டது 1983, சரிங்களா? ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. 1971 மகாராஷ்டிரா. இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியணும், ஓகேங்களா? அதாவது லோக் ஆயுக்தா சட்டத்தை அதாவது பார்லிமெண்ட்டில் சொன்ன உடனே இந்தியா இருக்கிற ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றதை பார்த்திங்கன்னா ஒடிசா. ஆனால் அது சட்டத்தாவே இந்தியாவில் சட்டத்தாவே நிறுவனது, அதாவது சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒடிசா கவர்மெண்ட்டு. ஆனால் அதை சட்டமாக மாற்றி நடைமுறைப்படுத்தினது மகாராஷ்டிரா 1971, சரிங்களா? அதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 கொண்டு வந்திருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 2014. ஜனவரி 1, 2014 என்னால் எழுத முடியல. ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஜனவரி 1, 2014 ஜனவரி 1, 2014 இதை குடியரசுல ஒப்புதல் அளிச்சிருப்பார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிருப்பார். அதே போல் ஜனவரி 16, 2014 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா? ஜனவரி 16, 2014 ரொம்ப முக்கியம். தயவுசெய்து நீங்கள் நல்லா இதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்போ ஜனவரி 1, 2014 பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 2014 குடியரசுல ஒப்புதல் அளிப்பார். ஜனவரி 16, 2014 நடைமுறைப்படுத்துவாங்க இந்த லோக் ஆயுக்தாவை, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், குடியரசுத் தலைவரின் தன்னிச்சையான அதிகாரங்கள் எதுன்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவரின் தன்னிச்சையான அதிகாரங்கள், ஓகே? இதில் பார்த்திங்கன்னா சரத்து 75 ஆர்டிகல் 75 என்ன சொல்லுதுன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் மத்திய நிர்வாக விவகாரங்கள் தொடர்பான தகவலை பிரதமர் மூலம் கேட்டு பெறலாம். இது ஓகே, சரிங்களா? அடுத்து அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். மக்களவையில் பெரும்பான்மை இல்லாத போது மக்களவையை கலைக்க வேண்டுமா இல்லையா என்பதை குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கிறார், ஓகேங்களா? அப்போ இது பார்த்திங்கன்னா தன்னிச்சையான அதிகாரம், குடியரசுத் தலைவருடைய தன்னிச்சையான, ஏன்னா அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர், ஓகே? அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர், ஓகேங்களா? அப்போ இந்திய குடியரசுத் தலைவர் மத்திய நிர்வாக விவகாரங்கள் தொடர்பான தகவல்களை பிரதமர் மூலம் கேட்டு பெறலாம். அப்படி பார்த்திங்கன்னா கேட்டு பெற முடியாது, ஓகேங்களா? அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது, ஓகே? அப்போ குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் மட்டுமே இருக்குது. மக்களவையில் பெரும்பான்மை இல்லைன்னா அதை கலைக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது, சரிங்களா? அப்போ அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படின்னா அவசர சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் பாருங்கள், உங்களுக்கு அவசர சட்டம் அப்படின்னா 1, 2, 3 சொல்லும். ஆர்டிக்கல்
1 to 3 அவசர சட்டத்தை வந்து ஒரு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னா அவசர சட்டத்தை இயற்றலாம்னு சொல்லுது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 352, அதே போல் 352, 356, 360 இந்த 3 ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் நெருக்கடிகளை வந்து கொண்டு வரலாம். அவசர காலத்தில் வந்து 123 ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி இந்த நெருக்கடிகளாக கொண்டு வரலாம். இது வந்து தேசிய நெருக்கடி, இது வந்து மாநில நெருக்கடி, இது வந்து நிதி நெருக்கடி. ஓகேங்களா. அதை தேமானின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து. அதாவது ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா தேமானின்னு சொல்லுவாங்க. தேசிய நெருக்கடி, தேசிய நெருக்கடி. அடுத்து பாருங்க மாநில நெருக்கடி, மாநில நெருக்கடி. இது வந்து தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி. இது வந்து அடுத்து நிதி நெருக்கடி. ஸோ பார்த்திங்கன்னா தேமானின்னு சொல்லுவாங்க. இது ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி நெருக்கடி. சரிங்களா. அப்போ 123 வந்து என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருடைய அவசர நிலை அவசர கால அதிகாரம்னு சொல்லுது. இதுதான் கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஆர்டிக்கல் 123 சொல்லுது. ஓகேங்களா. அப்போ 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. அது வந்து தேமானி. ஓகேங்களா. தேமாங்காய் புளிமாங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழில் சொல்லுவாங்க அசையை பிரிக்கிறது எப்படின்னு சொல்லுவாங்க. தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காதீங்க. தேமானி. நிதி நெருக்கமா, தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. ஓகேங்களா. இதுதான் அவசர சட்டங்கள், அவசர கால சட்டங்கள். சரிங்களா. அடுத்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் குறித்த சரியான கூற்று. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் அமைக்கப்பட்டது. அதே போல் இது பணியமர்த்தல் மற்றும் அனைத்து பணிகள் தொடர்பானங்களை மேற்கொள்கிறது. இது ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா. ஸோ மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் ராஜீவ்காந்தி தான் பிஎம் இருக்கும்போது அதை வந்து கொண்டு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய சரியான கூற்று. 52 வந்து இந்திய குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதே போல் நாட்டின் நிர்வாக தலைவராக இருக்கும் குடியரசுத் தலைவர் தனது பணிகளை நேரடியாகவோ அல்லது தனக்கு அதிகாரம் மூலமாக நிறைவேற்றலாம் என 53 கூறுகிறது. ரெண்டுமே கரெக்டு. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் கட்டாயமாக வேணும் அது அப்படின்னு சொல்கிறது 52. 53 வந்து குடியரசுத் தலைவருடைய பணிகளை வந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே உள்ள அதிகாரங்களுக்கு இல்லையா, குடியரசுத் தலைவர் தனது பணிகளை நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழ் அதிகாரம் மூலமாக நிறைவேற்றலாம் என 53 கூறுகிறது. இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது. 52லேருந்து ஒரு 61 வரைக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது நான் உங்களுக்கு பின்னாடி போடுறேன். NPES P வெர்சஸ் EDOIE. இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்களா அந்த குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். சரிங்களா. N ஃபார் நீடு. N ஃபார் நீடுனா ஆர்டிகல் 52 குடியரசுத் தலைவர் தேவை 52. அதே போல் Pனா பீரியட்ஸ் பவர்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய அதிகாரங்கள் என்னன்னு சொல்கிறது NP. E ஃபார் எலெக்ஷன், S ஃபார் செலெக்ஷன். இது வந்து P ஃபார் பீரியடு, எத்தனை வருஷம் இருக்கலான்னு சொல்கிறது பீரியடு. வெர்சஸ்னால் இப்போ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டிடுறாங்களே அது. ஸோ எத்தனை டைம் போட்டிடலான்னு சொல்கிறது இந்த வெர்சஸ். அதே போல் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பவர்ஸு. அதே போல் டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடாய், இந்த நெப்ஸு பி வெர்சஸ் இடாய். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். N ஃபார் நீடு, P ஃபார் பவர், E ஃபார் எலெக்ஷன், S ஃபார் செலெக்ஷன், P ஃபார் பீரியட், VS ஃபார் வெர்சஸ், E ஃபார் இந்த E ஃபார் எலிஜிபிள், E ஃபார் எலிஜிபிள், D ஃபார் இந்த இடாய் பதில் இ காயின் அப்படிங்க, சாரி இ காயின், COIN, இ காயின். ஓகேங்களா. அப்போ E ஃபார் எலிஜிபிள், C ஃபார் கண்டினியூங் அதாவது கண்டிஷன் சொல்கிறது, C ஃபார் கண்டிஷன்ஸ், O ஃபார் ஓத் அண்ட் அஃபர்மேஷன், I ஃபார் இம்பீச்மெண்ட், N ஃபார் நியூ எலெக்ஷன். மீண்டும் வந்து எலெக்ஷன் வச்சு அதை நம்ம என்ன பண்ணோம், மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரிங்களா. ஸோ 52லேருந்து இந்த 62 வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் சம்பந்தமாக எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குடியரசுத் தலைவர் ஒரு இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்கிற ஆர்டிக்கல்
52. இது 52. ஓகேங்களா? இது வந்து 52. N ஃபார் நீடு, குடியரசுத் தலைவர் தேவை. அடுத்து P ஃபார் இது வந்து 52. சரிங்களா? 52. அடுத்து P ஃபார் இங்கே பாருங்கள், இதை மேலே போட்டுலாம், நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? தயவுசெய்து நல்லா படிங்க, ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. உங்களுக்கு ஷார்ட்கட் தான் சொல்லி கொடுக்குறேன். அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எத்தனை ஆர்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ 52 நீடு, N ஃபார் நீடு. அப்போ குடியரசுத் தலைவர் கட்டாயமாக வேணும். இது ஒரு இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்கிறது 52. அடுத்து 53 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? ஷார்ட்கட் வந்து நெப்ஸு, NPESVE காயின். இதுதான் ஷார்ட்கட்டு. நெப்ஸ், நெப்போலியன்ற ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து இனிஷியல் வந்து P. அவன் வந்து இ காயினில் வந்து பிஸியாக இருக்கான். ஓகேங்களா? இ காயினா தெரியும் இல்லையா? இந்த இ காயின் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஆன்லைனில் விளையாடுறது, அதுதான் வந்து இ காமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கேம் விளையாடி தோற்றுருவாங்க, நிறைய பிரச்சனைலாம் வர்றதில்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்கட் தான். ஸோ நெப்ஸு P வெர்சஸ் இ காயின், இதுதான் ஷார்ட்கட். ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆர்டிக்கல் இருக்குது. 11 ஆர்டிக்கலையும் 2 நிமிஷத்தில் சொல்லலாம் நீங்கள். நெப்ஸு P வெர்சஸ் இ காயின், N ஃபார் நீடு. அதே போல் P ஃபார் பவர், ஓகேங்களா? P ஃபார் பவர்ஸு, அதிகாரம் என்ன சொல்லுது. அடுத்து 54 இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் E ஃபார் எலெக்ஷன், அடுத்து NPS நெப்ஸு, S ஃபார் அடுத்த நாட்டில் 55 S ஃபார் செலெக்ஷன், எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறது. ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரெசென்ட் என்ன போயிட்டுருக்கு? குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் போயிட்டுருக்கு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பற்றி போயிட்டுருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதே போல் காங்கிரஸ் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா யார், அவர் பேர் சுதர்சன ரெட்டி. இப்போ வந்து அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் அவர் சுதர்சன ரெட்டி. அதே போல் பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? குடியரசு துணைத் தலைவர் இப்போ வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இன்னும் டேட் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க, சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் தான் வின் பண்ணுவார். ஓகேங்களா? ஏன்னா வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, மக்களவையில் இருக்கிற மெம்பர்ஸ் 543 பேர் இருக்காங்க லோக்சபாவில். ஓகேங்களா? லோக்சபாவில் இருக்கிற எம்பிஸு, அதே போல் ராஜ்யசபாவில் இருக்கிற எம்பிஸு 250 பேர் இருக்காங்க ராஜ்யசபாவில். ஓகே, லோக்சபா ராஜ்யசபா இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா? இவங்க தான் ஓட்டு போடுவாங்க. இவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டோட்டல்? அப்போ 543 250. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிஜேபி தான் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மக்களவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஓட்டிங் போட்டு செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் அந்த 55 குடியரசுத் தலைவர். யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க? குடியரசு துணைத் தலைவருக்கு லோக்சபா ராஜ்யசபா எம்பி மட்டும் போடுவாங்க. ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு லோக்சபா, ராஜ்யசபா, சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 56 எஸ் ஃபார் செலெக்ஷன். அடுத்து 56 பி வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார் பீரியட்ஸ். ஓகேங்களா? பி ஃபார் பீரியட்ஸ், PERIODS பீரியட்ஸ். ஓகே, அப்போ 5 வருஷம் இருப்பாங்க. அது வயசு வந்து 65 வயசு இருப்பாங்க. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 57 பீரியட்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெர்சஸ் சொன்னோம் இல்லையா? வெர்சஸ்னால் போட்டியிடுறது, எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 58 வந்து இ நெப்ஸு விசஸ் இ காயின் சொன்னோம் இல்லையா. ஸோ இ போட்டுக்கோங்க. இ பார்த்திங்கன்னா எலிஜிபிள், ELEGIBLE எலிஜிபிள். என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்கிறது 58 என்ன தகுதி, குடியரசுத் தலைவர்னால் என்ன தகுதி வேண்டும், இத்தனை அதாவது 30 ஏஜ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கணும், அதே போல் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுது இல்லையா, அதுதான் வந்து எலிஜிபிள். அடுத்து 59 பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ், அதாவது 59 கண்டிஷன்ஸ், குடியரசுத் தலைவருக்கான நிபந்தனைகள், அதுதான் கண்டிஷன்ஸ். என்னென்ன எப்படியெல்லாம் கண்டிஷன்ஸ் போடுவாங்க, என்னென்ன நிபந்தனைகள் இருக்குதுன்னு சொல்கிறது கண்டிஷன்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு டிஆர்பி லெவலில் ரொம்ப டெப்த்தாக தேவையில்ல, நீங்கள் ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஏன்னா அதை தாண்டி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி தான் வந்து டெப்த்தாக கேட்பாங்க, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வாட் இஸ் வாட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓ ஃபார் ஓத் அண்ட் அஃபர்மேஷன், ஓத் அண்டு அஃபர்மேஷன், சரிங்களா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அடுத்து 61 ஹை ஃபார் இம்பீச்மெண்ட். இம்பீச்மெண்ட்னால் தகுதி நீக்கம் பண்ணுறது. இம்பீச்மெண்ட் எப்போ தகுதி நீக்கம் பண்ணுவாங்க, ஏதாவது முறைகேடு பண்ணிட்ட அளவோ இல்லை ஏதாவது சொத்துக்கு, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இம்பீச்மெண்ட் தான் தகுதி நீக்கம் பண்ணுறது, இம்பீச்மெண்ட். அடுத்து 62 மீண்டும் ரீஎலெக்ஷன். மீண்டும் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வைக்கிறாங்க, ஓகேங்களா. எலெக்ஷன், ஓகே, இதுதான் மீண்டும் எலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ குடியரசுத் தலைவர் சம்மந்தமாக இந்த நெப்ஸு பி வெர்சஸ் இ காயின் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். 52 என் ஃபார் நீடு, 53 பி ஃபார் பவர்ஸ், 54 இ ஃபார் எலெக்ஷன், 55 எஸ் ஃபார் செலெக்ஷன், 56 பி ஃபார் பீரியட்ஸ், 57 வெர்சஸ் எத்தனை போட்டிடலாம், 58 இ ஃபார் எலிஜிபிள், 59 சி ஃபார் கண்டிஷன்ஸ், 60 ஹோத் அண்ட் அப்பர்மேஷன், அதாவது இதுனா உறுதிமொழிகள், அதாவது நான் வந்து இந்திய குடிமகனாகிய நான் அப்படி பண்ணுவாங்க இல்லையா, உறுதிமொழி எடுத்துக்கிறது 60, ஓகேங்களா. ஸோ 61 இம்பீச்மெண்ட், ஒரு குடியரசுத் தலைவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து தகுதி நீக்கம் பண்ணலாம். 62 எலெக்ஷன், தகுதி நீக்கம் பண்ணியாச்சு, மீண்டும் எலெக்ஷனை தேர்ந்தெடுக்காச்சு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னாவே உங்களுக்கு 52லேருந்து 62 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. அப்போ இது பகுதி 5 சொல்லியிருப்பாங்க, மத்திய அரசை பற்றி பகுதி 5 சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய சரியான கூற்றுகளில் 2மே சரி, ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்ட எந்த அமைப்பால் உள்ளாட்சி எல்லைகள் வரையறை செய்யப்படுகின்றன, மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த உள்ளாட்சி பவுண்டரியை வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயம் செய்யுது. ஒரு 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 குறிப்பிட்ட இடம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு இந்த உள்ளாட்சி இருக்கணும், இந்த ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது மாநில தேர்தல் ஆணையம். தற்போதைய தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஆணையர் யார், கமெண்ட் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவுக்கு ஞானேஷ்குமார் இருக்கார், தமிழ்நாட்டுக்கு யாரும் நீங்கள், தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு லேடி இருப்பாங்க, அதுவும் குழு கொடுத்துருந்தவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி பற்றி சரியான கூற்று. சிஏஜி ரொம்ப முக்கியமானது. சிஏஜி பார்த்திங்கன்னா 148 தணிக்கையாளர் வேணும்னு சொல்கிறது 148 சிஏஜி. பதவிக்காலம் 5 ஆண்டுகள், இதுவும் கரெக்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நிதி நிர்வாகம் தொடர்பில் இந்திய அரசியல் வகுப்பில் விதிகள், நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் ஆகியவற்றின்படி கண்காணிப்பது இவர் கடமையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான கூற்று கேட்குறான், ஓகேவா. அப்போ 1 மற்றும் 3 கரெக்டு, ஓகேங்களா. 1 மற்றும் 3 கரெக்டு. ஏன்னா சிஏஜிக்கு வந்து பதவி காலம் கிடையாது, மத்திய அரசாங்கம் நினச்சா எப்படினாலையும் அவங்கள தூக்கிடலாம், சரிங்களா. ஸோ 148 தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா நிதி நிர்வாகம் தொடர்பில் இந்திய அரசாங்கத்தில் உள்ள விதிகள் மற்றும் சட்டங்கள் ஆற்றும்படி கண்காணிப்பவர்கள் கடமையாகும். கண்ட்ரோலர் அண்டு ஆடிட் ஜெனரல். ஸோ 1 to 3 ரைட்ஸ், ஓகே, சரிங்களா. ஸோ சிஏஜி பற்றி நான் தெரிஞ்சுக்கேன். கண்ட்ரோலர் அண்டு ஆடிட் ஜெனரல், இந்திய கணக்கு, அதாவது தலைமை கணக்கு தணிக்கையாளர் 148 சொல்லுது. இப்படி வந்து 52 குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்லுதோ அதுபோல் 148 இந்தியாவுக்கு வந்து ஒரு தலைமை கணக்கு தணிக்கையாளர் வேணும்னு பற்றி சொல்லுது, சரிங்களா. ஸோ அடுத்து லோக்பால் குறிக்கோள் மற்றும் சின்னம் குறித்த சரியான கூற்று, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இச்சின்னம் குறை தீர்ப்பாயம், மக்கள் கண்காணிப்பு போன்ற வடிவங்கள் உள்ளடக்கி லோக்பாலின் சாரத்தை வெளிப்படுத்துகிறது. இது மட்டும்தான் கரெக்ட், ஓகேங்களா.
ஏன்னா இது வந்து முண்டக உபநிடத்தில் எடுக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தப்பு. ஓகேவா? இதன் அர்த்தம் இதுவும் தவறு, இது மட்டும் தான் கரெக்ட். ஓகே, முன்னே சொன்ன லோக்பால் வந்து பார்த்திங்கன்னா ஓம்புட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஸ்வீடன் நாடு எடுத்தாங்க 1809. லோக்பால் லோக் ஆயுக்தா. சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக்பால் சொல்லுவாங்க. சென்ட்ரலில் லோக்பால், ஸ்டேட்டில் வந்து லோக் ஆயுக்தா. 1963 வந்து அதை காயின் பண்ணியிருப்பாங்க. லோக்பால்ன்ற வார்த்தையை காயின் பண்ணது எல்எம் சிங்வி, ஞாபகம் மறக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் தான் வந்து சட்டம் இயற்றிருப்பாங்க. நடைமுறைப்படுத்தினது வந்து 1983. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்துனது மகாராஷ்டிராவில். மகாராஜா ஞாபகம், மகாராஜா தான் ஃபஸ்ட் எப்பவுமே. ஸோ மகாராஜா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாராஷ்டிரா. சரிங்களா? ஸோ 2014 ஜனவரி 14 2014 ஜனவரி மாதம், சரியா 2013 ஜனவரியில் தான் ஃபஸ்ட்டு அதை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? நடைமுறைப்படுத்துறது ஜனவரி 16, 2013. சரிங்களா? அதை நீங்கள் ஞாபகம் 2013 ஜனவரி 16 நடைமுறை. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் ஜனவரி 1, 2013. சரியா? அடுத்து சரத்து 370 குடியரசுத் உத்தரவு மூலம் ரத்து செய்யப்பட்டது தொடர்பான சரியான கூற்று. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். 370 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படும். ஓகேங்களா? 370 என்பது ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து. ஓகே, ஜம்மு காஷ்மீர் இரட்டை குடியுரிமை இருக்காது. அதே போல் அடிப்படை உரிமைகள் ஜம்மு பொருந்தும். ஓகேவா? அதாவது இந்த 370 இருக்கிற வரைக்கும் ஜம்மு காஷ்மீருக்கென்று தனி அரசியலமைப்பு. அதே போல் இங்கேருந்து அங்கே போயிட்டு யாரும் நிலத்தை வாங்கவோ முடியாது. ஓகேங்களா? அவங்களுக்கு தனி குடியுரிமை இதெல்லாமே இருந்துச்சு. இப்போ 370 வந்த உடனே என்னாச்சு, அதாவது 31/10/2019. ஓகேங்களா? 31/10/2019 இந்த ஆர்டிக்கல் 370 வந்து அபாலிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 370 அபாலிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை என்ன பண்ணியிருப்பாங்க, ஜம்மு அண்டு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசமாக பிரிச்சுட்டுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசம் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீர் இருக்குல்லையே, அந்த இந்த ஸ்டேட்டை வந்து பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜம்மு அண்டு லடாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசமாக உருவாக்கிட்டுருப்பாங்க. சரியா? 31/10/2019 பின்னாடி ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணதுனால சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டுச்சு. இரட்டை குடியுரிமை கிடையாது. அதே போல் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் குடிமக்களுக்கும் பொருந்தும். இது எல்லாமே கரெக்ட். சரியா? ஆர்டிகல் 370 வந்து எழுதுனது யார்? ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கர். அவர் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து காயின் பண்ணுவார். டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் அவர் தான். பட் ஆர்டிகல் 370 மட்டும் கோபால்சாமி ஐயங்கார் எழுதுவார். சரியா? ஆர்டிகல் 370 கோபால்சாமி ஐயங்கார் தான் வந்து காயின் பண்ணுவார். கோபால்சாமி ஐயங்கார் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370 வந்து அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கறது வந்து பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 565 சுதேச சமஸ்தானங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு விருப்பப்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் இந்தியாவுடைய இணையலாம், விருப்பப்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் பாகிஸ்தானுடைய இணையலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 565 சுதேச சமஸ்தானங்களில் 562 இந்தியாவோட இணைஞ்சிரும். அது ஒரு கிளாஸாக கூட நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி, ஒரு 3 சமஸ்தானம் மட்டும் இந்தியாவோட இணையாது. அதில் ஒன்று காஷ்மீருடைய மன்னர் வந்து இந்துவாக இருப்பார். மக்கள் வந்து முஸ்லீமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லாருமே பாகிஸ்தானோட சேர தான் லைக் பண்ணுவாங்க. பட் ஹரிசிங் ராஜா அவர்கிட்ட வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணியிருப்பார், நான் வந்து உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. சரியா? ஸோ அதனால் ஆர்டிகல் 370 எழுதுனது கோபால்சாமி ஐயங்கார். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கானீங்க. சரிங்களா? அடுத்து சட்டப்பேரவை சபாநாயகரின் ஊதியம் மற்றும் படிகளை நேர்மை சேர்த்து வந்து சட்டமன்றம். ஓகேவா? அப்போ எம்எல்ஏ இருக்காங்களே அவங்க சட்டப்பேரவை எம்எல்ஏ. சபாநாயகர்னால் தமிழக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் ஒரு சீனியரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. சட்டப்பேரவையுடைய தலைவர் சபாநாயகர்னு சொல்லுவாங்க. அப்போ சபாநாயகருடைய ஊதியம் படிகளை நிறைவு செய்வது சட்டமன்றம். தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றம் சட்டமன்றம் அப்படின்னா என்னது, 2 இருக்கும். சட்டமன்றம்னா 2 இருக்கும். ஒன்று சட்டப்பேரவை
இன்னொன்று சட்ட மேலவை. ஓகேங்களா, சட்ட மேலவை அதாவது சட்டப்பேரவை இது சட்டமன்றம்னா ரெண்டையும் குறிக்கும். சட்டப்பேரவை, சட்ட மேலவை இது ரெண்டையும் உள்ளடக்கித்தான் சட்டமன்றம். பேரவை இதை அதாவது சட்டப்பேரவைனா சட்டப்பேரவை, சட்ட மேலவை இது ரெண்டும் சேர்ந்து சட்டமன்றம். ஓகேங்களா. அப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் 28 ஸ்டேட்டில் மொத்தம் 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் ரெண்டுமே இருக்குது. அதாவது சட்டமன்றம் இருக்குது. சரிங்களா, சட்டமன்றம் 6 ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதுக்கு ஷார்ட்கட் பாருங்கள், பேட்டு மக்கு இதுதான் ஷார்ட்கட்டு. ஓகேங்களா, பேட்டு மக்கு இதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் போடுறேன். சரிங்களா, எனக்கு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம், டைம் இல்லை இப்போ. சரிங்களா, அடுத்து கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றிய சரியான கூற்று பாருங்கள். கட்சித்தாவல் தடை சட்டம் 1985 கொண்டு வந்திருப்பாங்க. 52வது சட்ட திருத்தம் மூலமாக ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இது 91வது சட்டத்தின்படி கட்சி பிளவரும் சூழலில் கட்சி அடிப்படையிலே தேர்வு செய்வது பொருந்தாது. ஓகேங்களா, இது ரெண்டுமே ரைட்ஸ். ஓகே, அப்போ 1985 கொண்டு வந்திருப்பாங்க. கட்சி தாவல் சட்டம்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது. ஒரு கட்சியில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே சின்னத்தில் நின்று வின் பண்ணிவிட்டு டிஎம்கே கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போனாங்களோ அதுதான் கட்சி தாவல் தடை சட்டம். இது ஆர்டிகல் 52வது சட்ட திருத்தம் சொல்லுது. 1985 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து